சரிங்க, சரிங்க. ஆமாங்க. அதுல இது நிறைய ரகசியம் இருக்கு. கட்டடை அமைப்புல வந்து நிறைய அற்புதங்கள் இருக்கு. அது நேர்ல அற்புதங்கள் இருக்கு. அங்க போய் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒண்ணும் புரியாது. சரிங்க, சரிங்க. அது அங்க போயி அந்த இடத்துல நின்னு அதனுடைய அந்த எண்கோண அமைப்பு, அதுக்குரிய ம். சாத்தி விளக்கங்கள் அதெல்லாம் பார்த்தா பிரமிப்பான இடம். சரிங்க, சரிங்க, சரிங்க. அது எப் எப்படி இறைவன் உணர்த்த அவர் இறைவன் வந்து வரைந்த அந்த இவரு சரணாலய சுவாமிகள் வந்து வள்ளல் பெருமான் என்ன கோடு போட்டாரோ அது மேல அழகா கட்டியிருக்காங்க. சரிங்க, சரிங்க, சரிங்க. அமைஞ்சது ம். பார்த்தீங்கன்னா, நடராஜ பெருமான் பார்வதிபுரத்துல தான் ஜோதியா காட்சியளிக்கிற மாரி சிவசக்திய நீங்க கொண்டு வந்துட்டீங்களா? வந்துட்டாரு அவரு. கொண்டு இல்ல வந்துட்டாங்களா? அப்படித்தான் வள்ளல் பெருமான் வேண்டுகோளுக்கு இணங்க உத்தர ஞான சிதம்பரமா இது இருக்கும். அது வந்து தூல சிதம்பரம், இது வந்து சூக்கும சிதம்பரம். சிதம்பரம் அப்படி வச்சு. சரிங்க, சரிங்க, சரிங்க. அப்படி வந்து யான் யான் வந்து சூக்கும சரீரத்தோடு உத்தர சிதம்பரத்திலே எழுந்தருள்கிறேன் மகனேன்னு வள்ளல் பெருமானுக்கு பெருமான் நடராஜ பெருமான் உத்தரவு கொடுத்தாராம். ஓ! சரிங்க, சரிங்க. பெரிய உண்மைங்க. எங்க யாருக்கும் தெரியாது. இப்ப நீங்க சொல்லி தான் புரியுது. சரிங்க, அது சரிங்க. சும்மா அது வெறும் ஜோதி எல்லாம் கிடையாது. சரிங்க, சரிங்க, சரி. ம். அதே போல அந்த சபாபதி சிவாச்சார் மரபினர் வந்து இப்ப யாரும் ஆமா. அங்க பூஜை செய்யல. ஆமாங்க. அவரு சபாபதி சிவாச்சாருடன் பிறந்த 4 பேர்ல 3 பேர் ஒருவர் வந்து இப்பவும் ஆடூர்ல இருந்து நிறைய சைவ கைங்காரியங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. சரிங்க. அவர்களுக்கெல்லாம் ஏன்னா எங்க ஆடூர் ஐயாவுடைய பாட்டனார் அப்படி ஒரு உறவு முறையில அவர் வராரு. சரிங்க. அதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, அது எங்க ஆடூர் ஐயா வந்து ஈரோட்ல தங்கி, திருச்சியில அங்க இங்கெல்லாம் தங்கி பாமரர்களுக்கு உபதேசம் பண்ணலைன்னா சைவம்ங்கிற வார்த்தை அழிஞ்சே போயிரும். அதுவே போயிருக்கும். நான் பிராமணர்களுக்கு தீட்சை வைத்து அதாவது கறி கிரி எல்லாம் சாப்பிட்டு இல்லீகலா இருக்கவங்களுக்கெல்லாம் சைவத்தை கொடுக்க கூடாதுன்னு ஒரு காலகட்டத்துல ஆ. தீகாவுடைய விழிப்புணர்ச்சி இதெல்லாம் நடக்கும் பொழுது கடவுள் மறுப்பாளர்கள் கிளர்ந்தெழுந்த பொழுது இப்படியே விட்டா போகாதுன்னு சென்னிமலை ஈசான்ய சிவாச்சாருடைய மாணவர்கள்ல குறிப்பா சொல்லக்கூடியவங்க 2 பேர். ஒருத்தர் எங்க ஆடூர் ஐயா, ம். இன்னொருத்தர் பிச்சை குருக்கள் பிள்ளையார்பட்டி. பிள்ளையார்பட்டி. அவரு ஈசான்ய சிவாச்சார் சொல்லுவாராம், என் ஞானத்துக்கு வாரிசு இந்த வைத்தியநாதன், ம். என்னுடைய தரித்திரத்துக்கு வாரிசு இந்த பிச்சை. சரி, சரிங்க. இவன் சீடர்களையும் எங்க போனாலும் பணம் பணம் தான் அலைவார்னு ஒரு நாள் கடிந்துட்டாராம். சரிங்க, சரிங்க, அதே சரி. போல இந்த பிள்ளையார்பட்டியில தீட்சை வாங்க அந்த பிச்சை குரு வீட்ட மாணவரா இருந்த எல்லாரும் கும்பாபிஷேகம்னா லட்சக்கணக்கில் தான் கேட்கறானுங்க, தண்ணி அடிக்கிறாங்க, என்னமோ பண்றாங்க. ஐயய்யோ! ஆ. ஆனா எங்க ஐயா வந்து பெரிய அளவு யாருக்கும் பயிற்சி எல்லாம் கொடுக்கல. சரிங்க. அவர் வந்து இப்ப திருச்சி, திருவாரூர்லாம் வகுப்பெடுத்த பொழுது அவரை வச்சு நிறைய பேரு பணம் வாங்கியிருக்காங்க. அவருக்கு அதாவது படிப்பு ஏற்பாடு அதுக்கு பிறகு ஐயா என்ன பண்ணிட்டாரு, அங்கிருந்து ஈரோடு வந்துட்டாரு. சரிங்க. ஏன்னா அப்ப பெரியார் பெரிய அளவு ரீச் ஆயிட்டு இருந்தாரு. ஐயா இங்க வந்தவர் என்ன செஞ்சாருன்னா, அங்க இருக்கிற சோமசுந்தரம் டெக்ஸ்டைல், சோமண்ணா, அப்புறம் விஜிடி வேலு, முனுசாமி முதலியார், நிறைய முனுசாமி முதலியாருங்கிறவர் வந்து அந்த ஈரோடு இரும்பு கடை அர்த்தநாரி முதலியார் உபயோகத்தால் கட்டப்பட்டதுன்னு ஒரு பெரிய பில்டிங் இருக்கும் நம்ம வடலூர்ல. ஓஹோ! ஓஹோ! சரிங்க. அவருடைய மகன் அவரு. ஆச்சரியமா விதி எப்படி கொண்டாந்து சேர்த்தது பாருங்க. சரிங்க, சரிங்க, சரிங்க. இங்க வந்து எல்லோருக்கும் உபதேசம்லாம் செஞ்சுட்டு, அப்பவும் கூட அவருடைய புகைப்படம் யார்கிட்டயுமே கிடையாது. எடுக்க வேண்டான்ட்டார். சரிங்க. இதான் எடுக்க வரலன்னு ஆ. சொல்றாங்கல்ல. ஆடுரையாவுடைய போட்டோவும் நம்ம இவரு போட்டோவும் யாருக்கும் கிடையாதுங்க. சரிங்க. எங்க ஆசான் அவரு. அவருடைய போட்டோ. ஏன்னா ஐயா நான் இப்ப 40 வயசுல உனக்கு உபதேசம் பண்றேன். ஒரு 60 வயசாகிறப்ப இவருதான் என்னவாரு பல்லெல்லாம் உளுந்த ஒரு உருவத்தை காட்டினா உருவத்தால் பொய்யான ஒன்ன குருவான குற்றம் உனக்கு வந்துருந்தார். அவ்வளவு தெளிவானவர். சரி, சரி, சரிங்க, சரி. தமிழ்நாட்டுல இருந்த ஒரு 14 ஆதீனங்களுக்கு அவர் சித்தாந்த ஆசிரியர். ஓ! சரிங்க, சரிங்க. அவரு லெவல்லாம் வேற. அதனால ஐயா கூட பழகி அவருடைய இறுதி காலங்கள்ல அடியனுக்கு நிறைய
அவர் மடியில எல்லாம் படுக்க வச்சுட்டு தூங்கிடாத கண்ணு, தூக்கம் வந்தா கண்ணை மூடிக்க, காது விழிப்பா இருக்கட்டும்ட்டு உபதேசம் பண்ணுவார் நிறைய. சரிங்க, 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 அப்படி சரி. ஆசான்லாம் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. அவருடைய பேத்தி கல்யாணம் சிதம்பரத்துல நாடார் சத்திரத்துல நடந்தது. சரிங்க. அப்ப ஆடூர்ல இருந்து ஐயாவுடைய உறவின் முறைகள்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆ, ஆ, ஆ. அப்ப கூனம்பட்டி ஆதீனம் அவர்கள் வந்து சாமி கூடவே நான் வாழை பிடிச்சிட்டே திரிஞ்சிருக்கேன் எங்க போனாலும். ஆ, ஆ, ஆ. அதனால கூனம்பட்டி ஐயா அவரு ஐயாவுடைய மாணவர். சரிங்க. ம். என்ன ஆசானே ஆடூராரே, இது யாரு உங்க வாழை பிடிச்சிட்டே திரியுதுன்னாரு. ம். ஐயா சொன்னாங்க, இது ஞான இதுவா எது ஞானத்துக்கு பிள்ளை அப்படின்னாரு. சரிங்க. ஆ. அவங்க மாம மச்சான் முறையாகுது. உடனே அவரு ஐயா சிரிச்சுக்கிட்டே, ஓ ஞானம்க்கும் ஞானம்னு ஒண்ணு இருக்கா அப்படி கேட்டாரு. அவர் கேட்டது வேற அர்த்தத்துல. அது சரிங்க. அது சரி. அவரு இதா என்ன சொல்றது, சட்டரிக்கா சொல்ற மாரி கேட்டிருக்காரு. உடனே ஆசான் சொன்னாரு, ஞானம் இவங்கிட்ட போயிடுச்சு, ஆடுதான் மட்டும்தான் இங்க இருக்கு அப்படின்னாரு. அச்சோ! ஒரு நல்ல ஆசான் நமக்கு இறையர்களால். சரி, சரி, சரி. அவர் வரலாறுல வேற லெவலு. சரிங்க, சரிங்க, சரிங்க. போய் சன்னிதானங்கள்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு பட்டமளிப்பு விழா நடத்தி, அவருன்னு சொல்லாத வேற ஒருத்தர் பேர் சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. சரி, சரி, சரி. நாங்க போனோம் திருநெல்வேலியில நடந்தது. ம். நெறைய பேரு சேர்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. மேடையில சன்னிதானங்கள்லாம் இருந்தாங்க. இது போனதும் ஒரு தூங்க மரத்துல துண்ட வழக்கம் போல விரிச்சு போட்டு உட்கார்ந்துருச்சு. என்னையும் பக்கத்துல உட்கார சொல்லிச்சு. சரி, சரி, சரிங்க, சரிங்க, சரி. யார பத்தியோ புகழ்ந்து புகழ்ந்து தள்ளிட்டு கடைசியில மதுரை ஆதீனம் இறங்கி வந்து, ஆசானே தங்களை பற்றி தான். ஓ! அப்படியா? அப்ப இவ்ளோ இருக்கா எனக்கு அப்படின்னாரு. உடனே மேடை கூப்பிட்டாங்க. அதுக்கு உங்க கண்ணு அந்த மைக்க வாங்கிட்டு வந்தாரு எங்கிட்ட. சரிங்க. மைக்கு கொண்டாந்து ஐயா கையில குடுத்ததும், ஐயா என்னான்னாரு, நான் 80, 60, 70 ஆண்டுகளா உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன் நன்றி. வாசகத்துல ஒரு பாடல படிச்சுட்டு இருக்கேன். சரிங்க. சிவபெருமான் முன்பு ஒரு 60 ஆண்டு பொய்யுரைத்த புண்ணியம் எனக்கு கிடைக்கணும்னா நீங்க குடுக்கறத வாங்கிக்கிறேன்னாரு. அடது. சரிங்க, சரிங்க. அடுத்த வினாடி சாமிய தவிர, அடியேன தவிர எல்லாரும் கீழ தரையில படுத்து அவர வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. சரிங்க. இந்த காலத்துல அப்படி ஒரு ஆள இந்த தலைமுறையில காட்ட முடியுமா என்ன? இந்த மாரி இல்ல, இல்லை, இல்லை, இல்லை. அதுதான் நீங்க சொல்ற மாரி இந்த அருளாளர் வரிசையில தான் இவங்க மாரி அவங்களுடைய வழித்தோன்றலா இவங்கலாம் இருக்கிறாங்க. நமக்கு தெரிய மாட்டேங்குதுங்கய்யா. ஆமாமாமா. ம். எவ்வளவோ திருவருள் செய்தது. சந்திப்போம் நீயா நமச்சிவாய வாழ்க. நிச்சயம், நிச்சயம். எல்லாருக்கும் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய ஐயா. லிங்கராஜுங்க ஐயா நமச்சிவாய.